தியானன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதை வந்து விவேகானந்தர் பாறையில் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அங்கே கன்னியாகுமரி வந்து பண்ணணுன்றது தான் நியூஸாக இருக்குது. நீங்கள் உடனே இது வந்து 1ஆம் தேதி தேர்தல் இருக்குது நாளைக்கு, அதற்காக வந்து அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்தாருலாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஆல்ரெடி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மனித பிறவியே இல்லை அப்படின்னாங்க. எதுக்கு கேமரா வச்சுருக்காங்கன்னா, ஒருவேளை இப்படி தியானம் பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒளிகிளி ஏதாவது பின்னாடி வந்து இல்லை ஆத்மா ஏதாவது உள்ளே போகிற மாதிரி ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு ஆமாம் கடவுள் எனக்குள்ளே வந்துட்டாரு இறங்கிட்டாருன்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்ல. 1ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடக்குது டெல்லியில். இல்லை தேர்தல் எங்கே நடக்குது? 1ஆம் தேதி வாரணாசி வேற, அப்புறம் உத்தரப்பிரதேசம். அங்கே இருக்கிறவங்கலாம் யாரு? எல்லாரும் 40க்கு 40 இருக்காங்க. நீங்கள் என்ன அசால்ட்டா? யாரும் 40க்கு 40 சொன்னாங்க. ஒரு 10 தொகுதிகள் வந்து ஒரு 7 இழுபறியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது சொல்ல முடியாது. என்ன அண்ணாமலை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் ஜூன் 4க்கு பிறகு அதிமுக காணாமல் போகுன்ற மாதிரி. பரவாயில்லைங்கய்யா, எல்லாம் இந்த புதிய தலைமுறையெல்லாம் இவங்கெல்லாம் போடுவாங்கல்ல சூரிய நமஸ்காரம். சன் நியூஸ் ஒன்று போட்டாங்கய்யா, சூப்பராக போட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தியானத்தில் எது இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? டிஸ்டர்ப் இல்லை, ஒரு வணக்கம் தான் வந்தது. தியானத்தில் வணக்கம் நேர்கள் இருக்கு. வணக்கம் வணக்கம். தியானத்தில் இருக்கும்போது யாருங்க தியானத்தில் இருக்கும்போது கேமரா வச்சது? இல்லை, இப்போ இது ஃபேஷன் ஆகிடுச்சு. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஆமாம், தியானம் பண்ணும்போது கேமரா வைக்கக்கூடாதுன்னு இது ரூல் இருக்கா என்ன? அப்படிலாம் அப்புறம் என்ன? அது நம்ம ஒரு நாட்டோட பிரதமராக இருந்துச்சுன்னா நம்ம சட்டத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். பிரதமராக இருந்தால் சட்டத்தை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இதில் சட்டத்திட்டம்லாம் கிடையாது. எங்கள் விருப்பம் நாங்கள் கேமரா வைப்போம், நாங்கள் தியானம் பண்ணுவோம், அதை எடுத்து வீடியோ போடுவோம். அப்போதான் மக்களுக்கு தெரியும் ஒரு தியானம் பண்ணுறாருன்ற விஷயம் மக்களுக்கு தெரியும். வச்சுக்கலாம். கருவறையிலேயே நீங்கள் கேமரா வச்சுட்டு டெய்லி வந்து எந்த கடவுளை பார்க்கணுமோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்து வந்து செவிச்சுக்கலாம். நீங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்குது, லைவ்லாம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் லைவ்லாம் திருப்பதி அது மாதிரி. ஆமாம், சாக்ஷின்னு ஒரு டிவி எதுவும் ஒன்று இருக்கும், அதெல்லாம் லைவ்லாம் போடுவாங்க. அப்படின்னா இல்லை, நான் வந்து இருக்கும்போது கோயிலுக்குள்ள ஏதாவது ஃபோனுக்குன்னு கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க, தம்பி அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஃபோனே பிடிங்கி கொண்டு போயிடுவாங்க. அது அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணாலும் பரவாயில்ல, மொத்தமாக இருக்கிற ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோயுமே டெலீட் பண்ணுற அளவுக்கு, அதுவும் தெரியாத அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. என்னெல்லாம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா காடை பிடிங்க. டெலீட் பண்ணுற அளவுக்கு என்ன ஃபோட்டோ வச்சுருந்தீங்க? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அப்படிதான் இருந்தது. அதாவது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க தியானம் பண்ணுறாரு, அவரை வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு யுக்தி தெரியலை. அவங்க போய் மீட்டிங் பேசுகிறாங்க, மேடைகளில் பேசுகிறாங்க, இப்படி தான் போகிறாங்க. அதிகபட்சமாக செல்ஃபி எடுக்கிறது இதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனால் தான் தியானம் பண்ண போகிறேன், நான் ஒரு இடத்துல போய் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ட்ரெண்டாக்கி எவ்வளோ பெரிய இந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அதையே கவர் பண்ண வச்சார் பார்த்தீங்களா. அது இப்போ நம்ம கூட பாருங்கள், அதை பற்றி தான் பேசுகிறோம். மோடி அவர்களோட தியானத்தை பற்றி தானே பேசுகிறோம் நம்ம. அப்போ வந்து ஒரு கரெக்டான யுக்தியை தானே அவர் பயன்படுத்தியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று சொன்னால், சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி அவர் பாட்டுக்கு நம்ம எதுவும் கண்டுக்காமல் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாட்டுக்கும் இந்த ஃபாரினர்லாம் வந்து ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து நான் வந்து போனதுக்கான இந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேமரா வச்சு தியானம்லாம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கும் போயிருப்பார். நம்ம ஆளுங்க தான் வந்து மோடி வந்துட்டாரு, மோடி கேமரா வச்சுட்டாரு, மோடி தியானம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை ஊதி பெருசாக்கி இன்னைக்கு நம்ம தான் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மோடி அவர்களை பெருசாக்குனது நம்ம தான்றீங்க. ஆமாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பேசணும். இப்போது காங்கிரஸ்லாம் அங்கே மீட்டிங்லாம் போடுறாங்க, எக்கச்சக்க பேர் வந்து வராங்க, அதெல்லாம் ஒரு நியூஸ் ஏதாவது வந்துச்சுங்களா? அது எப்படி வரும்? வரல. அந்த மாதிரி மோடி இப்படி வந்துட்டு போன தடையுமே தெரியாத அளவுக்கு நம்மளும் விட்டுருந்தோம். வர அளவுக்கு நியூஸ் வந்து நீங்கள் பண்ணலை பாருங்க. தியானன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதை வந்து விவேகானந்தர் பாறையில் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அங்கே கன்னியாகுமரி வந்து பண்ணணுன்றது தான் நியூஸாக இருக்குது. நீங்கள் உடனே இது வந்து 1ஆம் தேதி தேர்தல் இருக்குது நாளைக்கு, அதற்காக வந்து அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்தாருலாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது. அவர் ஒரு 80 நாள் கிட்ட அவர் வந்து உழைச்சிருக்காரு, எத்தனை மேடைகளில் பேசியிருக்காரு, எவ்வளோ பேரை வந்து பேட்டி நிறையா கொடுத்துருக்காரு இல்லையா? நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வர வச்சு களைப்பாக இருப்பார் இல்லையா? அதற்காக தியானத்துக்காக வந்தார். நீங்கள் அதை பெரிய நியூஸ் ஆக்கி அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டீங்க. கேட்கலாம், எதற்காக கேமரா வைக்கணும், தியானம் பண்ணுற இடத்துல ஏன் ஏசி போடணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம், 1000 கேள்வி கேட்கலாம். பிரதமர் இல்லையா, எல்லாமே வரதான் செய்யும். இல்லைங்க, ஆல்ரெடி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மனித பிறவியே இல்லை அப்படின்னாங்க. எதுக்கு கேமரா வச்சுருக்காங்கன்னா, ஒருவேளை இப்படி தியானம் பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒளிகிளி ஏதாவது பின்னாடி வந்து இல்லை ஆத்மா ஏதாவது உள்ளே போகிற மாதிரி ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு ஆமாம் கடவுள் எனக்குள்ளே வந்துட்டாரு இறங்கிட்டாருன்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்ல.
புரியுதுங்களா? கரெக்ட் தான். இந்த கேஷ்ட் ஆன் கேமரான்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் தெரியுங்களா, இந்த அமானுஷம் இந்த விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ அதுக்காக வந்து கேமரா இதில் நம்ம இப்படிலாம் பேசினா கூட இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. நிறைய மக்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படகு சவாரி அங்கே போகிற மக்கள், குறிப்பாக இது கோடை விடுமுறைன்றதுனால எல்லாரும் இந்த டூரிஸ்ட்டாக கன்னியாகுமரிலாம் டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அதில் போகிற மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க போட்டு. அதுன்றத செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இன்னொரு பக்கம் நீங்கள் போனீங்கன்னா உங்களை செக் பண்ணுறாங்க, ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க, பேன் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. டூரிஸ்ட் போகிறவன் ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாமல் எடுத்துகிட்டு போவான், பணம் எடுத்துகிட்டு போவான், ஃபோன் எடுத்துகிட்டு போவான், ஜிபே இருக்குது காட்டி எடுத்துகிட்டு போவான். அவன்கிட்ட போயிட்டு அதை கொடு இதை கொடுன்னு வேற டார்ச்சர் பண்ணியிருக்காங்களோ. அதுக்கப்புறம் படகு சவாரியை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க. வந்து ஒரு பதவியில் இருக்காரு. நம்ம அதை பற்றின நம்ம முதல்ல எல்லாரும் மனுஷங்க தானே. வாஸ்தவம் தான். புரியுதுங்க, எல்லாரும் மனுஷங்க தான். அப்படி வந்து கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு தலைவர்ன்றது வந்து ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் 5 அடுக்கு பாதுகாப்புலாம் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இல்லைங்க, அவர் முன்னுதாரணமாக தாங்க இருக்காரு. எப்படி வந்து தியானம் பண்ணணும், ஒரு வேலையை முடிச்சுட்டு எப்படி வந்து ஓய்வை வந்து சரியாக வந்து கழிக்கணும். அவர் நினச்சிருந்தா வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு ஏதாவது ட்வீட் போட்டு இருந்திருக்கலாம்ல. எவ்வளோ அழகாக வந்து ஒரு விவேகானந்தர் பாறைக்கு வந்து அழகாக உட்காந்து தியானம் பண்ணி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவர் வந்து. ஒன்றும் இல்லைங்க, 1ஆம் தேதி எங்கெங்க நடக்குது? 1ஆம் தேதி வந்து எங்கே நடக்குது? 1ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடக்குது டெல்லியில். இல்லை தேர்தல் எங்கே நடக்குது? 1ஆம் தேதி வாரணாசி வேற, அப்புறம் உத்தரப்பிரதேசம். அங்கே இருக்கிறவங்கலாம் யாரு? ஏங்க அங்கெல்லாம் வெற்றி உறுதின்ற அவரெல்லாம் வாரணாசியில் தோப்பாராங்க. அவர் ஏங்க போய் அதுதான் பண்ண போற என்னங்க ப்ரொமோட் பண்ணணும் இல்லை. அங்கே இருக்கிறவங்கலாம் யாரு? மக்கள் தான். ஃபுல்லாக மக்கள் தான் இருக்காங்க. பிஜேபிக்கு யாருன்னு கேட்டேன். ஓகே, நான் மட்டும் என்ன ஏலியனாக இருக்காங்கன்னு சொன்னேன். அங்கே இருக்கிறவங்களும் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க தான். இவர் இந்த மாதிரிலாம் போகும்போது மோடி கண்டிப்பாக வந்து இந்து மதத்தை வந்து இன்னும் மேற்கொண்டு கொண்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கறதுக்காக இங்கே வந்துருக்கு. சொல்லுங்க, ராகுல் காந்தியை போக சொல்லுங்க. யாருங்க? இல்லை அவரு இங்கேருந்து தானே ஆரம்பிச்சார். ராகுல் காந்தி அதே மாதிரி விவேகானந்தர் பாரு திருவள்ளுவர் பாறையில் போய் உட்கார சொல்லுங்க. அவர் போக மாட்டாருங்க, அவர் முற்போக்குவாதி. அவர் முற்போக்குவாதியா? திடீர்னு அப்படி மாத்திட்டீங்க. வேற இன்னொரு பிரச்சனை இருக்கு. இவர் ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காரா. 1ஆம் தேதி ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோட கூட்டம் வந்து நடக்குது. இந்த இந்தியா கூட்டணியோட கூட்டம் எதுக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா. பிரதமரை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்லை வந்து எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்க போறோம், அதன் அடிப்படையில் யார் வந்து ஆட்சிக்கு வருது யாருக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கான். அதாவது வந்து பிரிக்குவாங்கல்ல இந்த அமைச்சகம் உங்களுக்குன்னு சொல்லி, அந்த விஷயங்கள் நடக்க போதான். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ரிசல்ட்டே வரல. ஆனால் உறுதியாக இருக்காங்க, வெற்றி உறுதி, ஆட்சி அமைக்க போகிறோம். அதனால் வந்து ஸ்டாலின் அவர்களே ஏதோ சில விஷயங்கள் இந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதா தகவல்கள்லாம் வருது ஒரு பக்கம். ஆமாம், அதாவது இந்த திமுகவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டா இதெல்லாம் ஒதுக்கிடுங்கன்னுவாங்க. இந்த கேபினெட் அதெல்லாம் நமக்கு ஒதுக்கிடுங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து வெற்றிக்கு வந்து முக்கிய பங்காக நாங்கள் தான் இருப்போம், 40 தொகுதி, அதனால எங்களுக்கு இந்த 2-3 இதை வந்து எங்களுக்கு ஒதுக்கிடுங்க அப்படின்னு. 40 வரட்டும். அது வேற ஒரு இது இருக்கு, பிரச்சனை இருக்கா? எல்லாரும் 40க்கு 40 இருக்காங்க. நீங்க என்ன அசால்ட்டா? யாரும் 40க்கு 40 சொன்னாங்க. ஒரு 10 தொகுதிகள் வந்து ஒரு 7-8 இழுபறியில இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது சொல்ல முடியாது. என்ன அண்ணாமலை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் ஜூன் 4க்கு பிறகு அதிமுக காணாமல் போகுன்ற மாதிரி. அதிமுக காணாமல் போகும் பத்திலாம் பேசலாங்க. அந்த மாதிரி ஏதோ பேசி நம்மளுக்கு 2 கழகமே முக்கியம் தான். நம்மளுக்கு டிஎம்கேவும் முக்கியம் தான், ஏடிஎம்கேவும் முக்கியம். ஏன்னா இவங்க தான் மாற்றி தான் இருக்காங்க. இதை தாண்டி வேற எதுவும் வந்துடக்கூடாதுன்றதான் அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதை தாண்டி வந்துடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதுதாங்க ஐயா. இப்போ என்னன்னா இந்த ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்துக்கிறாங்க. மம்தா பானர்ஜி மட்டும் கொஞ்சம் லைட்டாக திருகல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தேர்தல் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப ஒட்டாமல் தான் இருக்காங்க, எப்படியே சும்மா பட்டும் படாமல் அப்படின்னு. ஏன்னா அங்கேயும் வந்து அவங்களுக்கு கூட்டணிலாம் கிடையாது, தனியாக தான் நின்று சந்திக்கிறாங்க. இந்தியா கூட்டணி தான், ஆனால் அவங்க கூட்டணியில் இல்லாமல் தனியாக தான் எல்லாரும் சந்திக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க ஒருவேளை பிரதமர் வேட்பாளராக நான் இருப்பேன் அப்படின்னு கேட்கறதுக்கு கலைக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லையா, அவரு ஒரு சர்வே எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, இது இப்படி நம்ம ரமணாபுரத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை எடுத்திருக்காரு. என்னன்னா மோடி அவர்கள் அவர் செஞ்ச சாதனைகளை பற்றி எதுவுமே சொல்லலை. அவர் சொன்னது எல்லாமே இந்தியா கூட்டணியை வந்து ஒரு 330 தடவை சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி பேரை வந்து ஒரு 440 தடவை சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து
எங்க இந்தியா கூட்டணியில் மற்றவர்களோட பேரை இத்தனை தடவை சொல்லியிருக்காரு அப்படி. ஆனால் ஒரு தடவை கூட செஞ்ச சாதனையை ஒரு தடவை கூட சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட புள்ளி விவரம் தெரியுமா அது? உண்மையதான் சொல்லியிருக்காரு. தகவல புதிதாக எது செய்தி கொண்டு வந்துடலாயா அப்படின்னு படையெடுத்து வருகிறான். அதாவது புலிகேசி மாதிரி சொல்றீங்க. அதாவது புதிதாக செய்தியை கொண்டு வந்து செத்து புதைந்த செய்தியை கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய புள்ளி இந்தியா கூட்டணியின் பேரை மட்டும் 441 தடவை சொல்லி இருக்கிறாரு. உட்காந்து எண்ணிருக்காப்ல பாருங்க, பல வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து அவருக்கு ஒரு டீம் எண்ணி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுதான் சொல்றேன்ல, எல்லாமே இப்போ வீடியோ எடுப்பாங்க தெரியுங்களா, அந்த வீடியோலாம் எடுத்துட்டு எத்தனை தடவை வந்து ராகுல் காந்தி பேரை சொல்லியிருக்காங்கன்னு எண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இவர் என்ன சொல்றாரு, 400 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாரு அமித்ஷா. உங்களுக்கு 4ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சு போச்சு, டாட்டா பை பை கட்டியாச்சு. காலையில பார்த்தேன் இந்த மோடி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறது, மனுஷனை பார்க்கும்போது என்ன சொல்றது, டப்புன்னு கையெடுத்து கும்பிடணும் போலே இருக்கு. நான் பயந்துட்டேன், என்னங்க நீங்க ஏதோ சொல்ல போறீங்களோ இந்த வீடியோ ஆபத்தோ அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல டப்புன்னு கையெடு, அவ்வளோ சாந்தமா இந்த மனுஷனாடா இப்படிலாம் பேசினாரு அப்படின்ற மாதிரி. என்ன சொல்றது, இவ்வளவு நாள் அவர் பேசின பேச்சு எல்லாமே மறந்துட்டு பாவண்டா நல்ல மனுஷன் பாத்தீங்களா, உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. இது பரவாயில்லைங்கய்யா, எல்லாம் இந்த புதிய தலைமுறை எல்லாம் இவங்க எல்லாம் போடுவாங்கல்ல சூரிய நமஸ்காரம். சன் நியூஸ் ஒண்ணு போட்டாங்கய்யா, சூப்பரா போட்டாங்க. உதயசூரியனை கும்பிட்ட மோடியா, உதயசூரியனை வணங்கிய மோடி அப்படின்னு. ஆமாங்க, சூரியன் உதிக்குது வணங்கிட்டாரு. உங்களால மட்டும்தான் இவ்வளவு பண்ண முடியும். அதாவது நம்ம ஆளுங்களுக்கு ஹியூமருக்கு வந்து அளவே இல்லாம போயிருச்சு, புரியுங்களா. கரெக்டா பிடிச்சிட்டீங்க சன் நியூஸ். உதயசூரியனை வணங்கிய ஜூன் 4க்கு அப்புறம் தெரியும். யார் யாரை வணங்க போறாங்கன்றதெல்லாம் ஜூன் 4க்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு அந்த ஜூன் 4 நினைச்சு ஒரு பதட்டமாவே இருக்குதுங்க எனக்கு. உங்களுக்கா? ஆமா, உங்களுக்கு எங்க பதட்டம்? அது ராகுல் காந்திக்கு இருக்கணும், மோடிக்கு இருக்கணும். ஏங்க அதை விட பெரிய பதட்டம் நமக்கு தாங்க இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல, 4ஆம் தேதி வர ரிசல்ட்டை பத்தி உங்களுக்கு பதட்டமே. நமக்கு என்னங்க பதட்டம்? நம்மளுக்கு வீடியோ போட்டா போதும். மிகவும் தவறானது. இல்ல, நம்மளுக்கு கண்டென்ட் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். இருங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் வீடியோ போட முடியுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை இருக்கு. இல்ல அதுக்காக தான் சொல்றேன். 4ஆம் தேதிக்கு மேல சரிங்களா, ஒரு வேளை ராகுல் காந்தி வந்துட்டாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த பொலிட்டிக்கலாகவும் அப்படி ஏதோ ஒன்று பேசி வீடியோ போட்டுக்கலாம். ஒருவேளை திருப்பி மோடி வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே பாலிடிக்ஸ்ன்றது அப்படியே சினிமா கூட இனி இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ண முடியுமான்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த ஹனுமன், சீதாராம் இந்த மாதிரி தான் படங்களை பார்த்து நம்ம விமர்சனம் பண்ணோம். உங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. கண்டிப்பா தலைவரே, அதாவது நம்ம வந்து ஜூன் 4ஆம் தேதிக்காக தான் காத்திருக்கோம். ஆனால் ஒரு தியானம், ஒரு சாமி கும்பிட்ற ஒரு விஷயத்தை கூட வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ண முடியும். அதை வந்து பேசு பொருளாக இந்தியா ஃபுல்லாக மாற்ற முடியும். தமிழ்நாட்டில் என்னதான் எதிர்ப்புகள்லாம் இருந்தாலும் கோ பேக் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் போட்டாலுமே கூட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இது சாதாரண விஷயத்தை கூட பெரிய விஷயமா காட்ட முடியும் அப்படின்றது தான் நம்ம மோடிக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு. உதாரணம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ட்ரம்ப்பு மாட்டிருக்காப்புல ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த. ஆமாம், நடக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயங்களும் நம்ம வந்து இருக்கோ இல்லையா நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக அதுதான் இத்தனை நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஜூன் 4க்கு அப்புறம் எப்படி நடக்கும் என்னென்னமோ சொல்கிறாங்க. ராணுவத்தை இறக்க போகிறதா சொல்கிறாங்க. 220 சீட்டே ஜெயிச்சாலும் பாஜக தான் உள்ளே போகும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. 100 சீட்டு ஜெயிச்சாலும் பாஜக தான் உள்ளே போகும். பேசுங்க, நம்ம வாய் தான் என்ன வேணா பேசலாம். ஏங்க ஆளுக்கு பேசும்போது நம்ம பேசக்கூடாதுங்களா? 25 சீட்டு ஜெயிச்சாலும் பாஜக தான் ஆளும், பாஜக தான் ஜெயிக்கும். நம்ம 2 பேரும் வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க நேரத்துக்கு, இவனுக்கு பாஜக காரனுக்கு போல அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, பொதுவானவங்க தான். நீங்கள் எதுவும் தவறாக என்ன வேண்டாம் வேலை இதுதான். கண்டிப்பாங்க ஐயா, ஜூன் 4 என்ன ரிசல்ட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.